பிரைஸ் தி லார்ட். இந்த பிப்ரவரி மாதத்தில் 6ஆம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். த காஸ்பல் ஆஃப் மேத்யூ சாப்டர் 9 verse 12. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். ஆண்டவர் என்ன சொன்னாங்க? பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிணியாளிகள்னா யாரும் சிக்கா இருக்கிறாங்களோ, நமக்கு உடம்பு சரியில்லை, நம்மளுக்கு ஏதோ ஒரு பலவீனம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? டாக்டரை கிட்ட போகிறோம். நமக்கு எல்லாம் நல்லா இருக்குதுன்னா நம்ம டாக்டர்கிட்ட போவோமா? நம்ம போக மாட்டோம் இல்லையா? அப்போது எப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லையோ, பல்லில் ஏதாவது பிரச்சனை டென்டிஸ்ட்டை போகிறோம், ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனைனா கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போய் பார்க்குறோம். நம்மளை ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டாக்டர்ஸ் நம்ம வச்சுருக்குறோம் இல்லையா? அப்போ நம்ம அப்படியாக போகிறோம். அதை தான் ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் இந்த சூழ்நிலையை பார்த்திங்கன்னா, நான் அந்த சூழ்நிலையை வாசிக்கிறேன். அந்த எந்த இடத்துல இந்த சம்பவம் வருது, எதற்காக கர்த்தர் இப்படி பதில் சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜனம் பந்தியிருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அல்லேலூயா. இப்போ இந்த சம்பவம் உங்களுக்கு புரியுதுல்ல? ஆண்டவர் மத்தேயுன்ற அந்த டாக்ஸ் கலெக்டர், அந்த அவருக்கு வரி வசூலிக்கிறதான அந்த மத்தேயுனுடைய வீட்டில் போய் ஆண்டவர் சாப்பிட்றாங்க. அவருடைய சீஷர்கள் சாப்பிடும்போது அங்கே நிறைய ஆயத்துறையில் இருக்கிறவங்க, அப்புறம் பாவிகள் எல்லாம் சேர்ந்து அவங்களோட கூட சேர்ந்து சாப்பிட்றாங்க. ஏன்னா பரிசேயர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கள் பாரம்பரியங்களை மிகுதியாய் கடைபிடிக்கிறவர்கள். அவங்க பாவிகளோடு ஒரு நாளும் சேரவே மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, அவங்க பக்கத்தில் பாவிகள் வரக்கூடாது அப்படின்ற ஒரு உள்நோக்கமுடையவர்களாகவே இருப்பார்கள். அதனால் ஜீசஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறார். ஜீசஸ் பக்கத்தில் பாவிகள் சாப்பிட்றாங்க. அந்த பாவியான ஒரு ஸ்திரீ கூட அவருடைய பாதத்தை தொடும்போது கூட அவங்க யோசிக்கிறாங்க, இவர் பாவின்றதை அவர் அறிஞ்சு கொள்கிறாரா இல்லையா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுடைய மைண்ட் செட்டே அப்படி தான் இருந்துச்சு. அப்போ அவங்க ஜீசஸ் கிட்ட கூட கேள்வி கேட்கல பிரியமானவர்களே, அவங்க சீஷர்களிடத்தில் தான் போய் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன உங்கள் போதகர்? நீங்கள் போதகர்ன்றீங்க, இவ்வளோ பரிசுத்தமான ஆளுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் பாவிகளோடு போய் போஜனம் பண்ணுறாரே, அவர் ஆயக்காரரோடு போய் போஜனம் பண்ணுறாரே அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்குறார். அந்த பதிலை தான் இன்றைக்கி நம்ம தியானித்தோம். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். ஆண்டவர் தான் இந்த உலகத்துக்கு வந்த காரணம், நோக்கத்தை அந்த இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? பாவிகளை மனம் திரும்புவதற்காக நான் அழைக்க வந்தேன். நான் நீதிமான்களை அழைக்க வரல, ஆனால் பாவிகளை அழைக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பிரியமானவர்களே, இந்த பரிசேயர்களுடைய பிரச்சனை என்னன்னா, அவர்கள் தங்களை நீதிமான்கள் என்று நினைத்து கொள்ளுகிறார்கள். சுய நீதி, அதான் இந்த செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? செல்ஃப் ரைச்சியஸ்னஸ்னா இல்லை என்ன அர்த்தம்? எனக்கெல்லாம் ஆண்டவர் வேண்டாம், நான்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான்லாம் நல்லது தான் செய்கிறேன், அவனுக்கு தான் ஆண்டவர் தேவை, ஏன்னா அவன் தான் பாவி, அவன் தான் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்கிறான், அவள் தான் இதெல்லாம் தப்பெல்லாம் பண்ணுறான், நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலையே, நான் கரெக்டாக தான் இருக்கேன், கரெக்டாக தான் சர்ச்சுக்கு போகிறேன், கரெக்டாக தான் ஜெபம் பண்ணுறேன், கரெக்டாக எல்லாம் காணிக்கையெல்லாம் கொடுக்குறேன்,
அது என்னன்னா சுயநீதி. அதனால தான் அவங்களால இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவே முடியல. கடைசி வரைக்கும் இந்த பரிசேயர்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை முதற்கொண்டு அவங்க கீழ்ப்படிவாங்க. ஆனால் அவங்களால தனக்கு ஒரு சேவியர் வேணும், தனக்கு ஒரு இரட்சகர் வேணும் அப்படின்றத அவங்க அறிக்கையே பண்ண மாட்டாங்க. அதனால தான் இயேசுவை தர்க்கித்து கொண்டே இருந்தார்களே தவிர இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதில் தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஹெல்த்தியாக இருக்கிறப்பா, உனக்கு டாக்டர் வேண்டாம், ஆனால் எத்தனையோ பேர் சிக்காக இருக்கிறாங்களே அவங்களுக்கு நான் வேணும் இல்லையா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். என்ன ஆண்டவர் சொல்கிறார்? நீ உன்னை ஹெல்த்தின்னு நினச்சிக்கிற. ரெவலேஷன்ஸில் ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம், நீ கண் குருடாக இருக்குது ஆனால் நீ நல்லா பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. நீ நிர்வாணியாக இருக்கிற ஆனால் நீ சொல்கிற எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. அப்போ கர்த்தர் நம்முடைய உள்ளந்திரியங்களை பார்க்கிற தேவன். நீதிமான்களை அழைக்க நான் வரல, பாவிகளை மனந்திரும்பி என் பக்கமாக இழுத்து கொள்ள நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்போது கூட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை நிராகரிக்கிறாங்க. எனக்கெல்லாம் இந்த ஆண்டவர் வேண்டாம், ஐ டோன்ட் நீட் காட். ஏன் ஆண்டவர் வேண்டாம்? எனக்கு எல்லாம் இருக்குது, அதனால எனக்கு ஆண்டவர் வேண்டான்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? ஆண்டவரை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே நீங்கள் எனக்கு வேண்டான்னு சொல்கிறோமா? நம்ம எவ்வளோ நீதி செய்தாலும் தேவ நீதிக்கு அது சமமாய் ஒரு நாளும் வருவது இல்லை. அல்லேலூயா. நம்ம அநேக காரியங்களை செய்யலாம், நம்மளையே ஒப்பு கொடுக்கலாம், ஆனால் we all need Christ. ஆண்டவர் நமக்கு தேவை. அல்லேலூயா. இயேசு நமக்கு தேவை. எப்போ நான் என்னுடைய நீடை நான் எப்போ உணர்றேன், ஆண்டவரே ஐ எம் சோ சிக், ஆண்டவரே நான் பலவீனமாக இருக்கிறேன், நீங்கள் எனக்கு வைத்தியராக வாங்கப்பா. நான் பாவத்தில் அடிக்கடி விழுந்து போயிடுறேன் ஆண்டவரே, எனக்கு நிறைய பலவீனம் இருக்குது, அது நேரத்தில் நீங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே, எப்போதும் நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்ற அந்த சுபாவம் நமக்குள்ளே எப்போவுமே இருக்கணும். நமக்கு அந்த செல்ஃப் ரைச்சியஸ்னஸ்ன்ற அந்த ட்ராப்பில் நம்ம போய் விழுந்துடவே கூடாது. சுயநீதி என்பது ஒரு கண்ணி. அது என்னையே நான் மெச்சிக்கொள்றது தான் சுயநீதி. அப்போ எனக்குள்ளே என்ன இருக்குது? பெருமை இருக்குது. எனக்கெல்லாம் ஆண்டவர் வேண்டாம், எனக்கெல்லாம் சர்ச்சுக்கு போகணுன்னு அவசியமே கிடையாது, சர்ச்செல்லாம் பாவிகளுக்கு தான், அந்த மெசேஜ்லாம் கேட்கணுன்னு எனக்கு அவசியம் கிடையாது, ஏன்னா நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்கிறாரு, ஐ எம் நாட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோ நான் இன்னும் ஆசையாக தொடர்கிறேன், இன்னும் நான் ரீச் பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் நான் சரியாக வேண்டிய நிறைய ஏரியாஸ் இன்னும் இருக்குது. சில ஏரியாஸில் நான் சரியாக இருக்கிறேன், அதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய கிருபை. ஆனால் இன்னும் எத்தனை ஏரியாவில் நான் இன்னும் சரியாகலையே, இன்னும் எவ்வளவோ ஏரியாஸில் எனக்குள்ள பலவீனம் இருக்குதே. அப்போ எனக்கு ஆண்டவர் அதிகம் தேவை. அப்போ யாரெல்லாம் எனக்கு ஆண்டவர் தேவைன்னு சொல்கிறோமோ, ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ வில் ஆல்வேஸ் பி தேர், நான் அவங்களோட கூட இருக்கிறேன். ஆனால் உனக்கு ஆண்டவர் வேண்டான்னா சரி நான் போயிடுறேன், ஏன்னா எத்தனையோ ஜனங்களுக்கு நான் தேவை. நீ நினச்சிக்கிற நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன், அதனால எனக்கு டாக்டர் வேண்டாம். ஆனால் மற்றவங்கெல்லாம் சிக்காக இருக்கிறாங்களே, எத்தனையோ பேர் என்னை தேடி அவங்களுடைய பாவங்களையெல்லாம் போக்குவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தானே உண்டு. ஆமாம் பிரியமானவர்களே, நமக்கு எந்த நாளும் ஆண்டவர் வேண்டும். ஹல்லேலூயா. பாவிகளை மனம் திரும்புகிறதற்காக இயேசு அழைக்க வந்தார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரையும் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வரதுக்கு தான் ஜீசஸ் வந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஜீசஸுடைய வசனமோ ஆண்டவருடைய பிரசன்னமோ நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், ஆவியில் பலனாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அடுத்த நிமிஷம் ஆவியில் பலவீனம் வந்துடுது, சோர்வு வந்து விடுகிறது. பிரச்சனை வரும்போது எதையோ ஒன்று நம்ம செய்து விடுகிறோம், உத்தீனமான காரியங்களை செய்து திரும்பி அப்பா கிட்ட ஓடி வர்றோம். அப்பா நான் தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ நான் இதில் போய் விழுந்துட்டேனே, இப்படி நான் பேசிட்டேனே, நான் பேசியிருக்கவே கூடாதே, நான் நல்லா பொறுமையாக இருந்துகிட்டே இருந்தேன், ஆனால் எப்படியோ நான் மிஸ் பண்ணிட்டேனே. அப்போ பாருங்கள், நம்ம ஹியூமன்ஸாக இருக்கிற நம்ம we are so weak, நம்ம ரொம்ப பலவீனமாக தான் இருக்கிறோம். நமக்கு எப்போவுமே ஜீசஸ் வேணும். அல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு எப்பவும் வேணும், ஆண்டவருடைய வார்த்தை எப்பவும் வேணும். சரி நான் ஜெனசிஸ்லேருந்து ரெவலேஷன் வரைக்கும் பைபிளை நான் படிச்சுட்டேன், இனிமேல் நான் படிக்கவே வேண்டாம் அப்படியா? ஒவ்வொரு நாளும் படிக்க ஆண்டவர் புதிய ஆண்டவர் வெளிப்பாடுகளின் மூலமாக நம்மளோட பேசுகிறாங்களே. அப்போ அதிகமாக நம்ம ஆண்டவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமேன். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு நீங்கள் இன்னும் அதிகமாக வேணும் ஆண்டவரே, நான் பரிசேயர்களை மாதிரி நான் இல்லைப்பா, எனக்கு நீங்கள் வேணும். ஆமாம் பிரியமானவர்களே, அதே மாதிரி
நாமும் கூட மற்றவர்களோடு பழக, எல்லா விதத்திலையும் அவர்களோடு பழகி அவர்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படி கர்த்தர் நமக்கும் அந்த கிருபையை கொடுப்பாராக. மத்தேயு 9:12 இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பிரேயர்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?